குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.9ல 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a line passes through 6,0 and 0,6. ஒரு லைன் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு லைன் இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மீதி நான் எந்தெந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் எனக்கு ட்ரப்பீசியம் அப்படின்ற ஷேப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் போகுது, அதே மாதிரி அடுத்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு நேர்கோடு போகுது. மீதி எந்தெந்த புள்ளிகளை நான் சேர்த்தா எனக்கு சரிவகம், அதாவது சரிவகம்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப். ஸோ 2 சைடு மட்டும் பேரலாக இருக்கும், மீதி 2 சைடு பார்த்தீங்கன்னா நான் பேரலாக இருக்கும். இரு பக்கங்கள் இணையாகவும் மற்ற இரு பக்கங்கள் இணையற்றதாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் சும்மா நார்மலாக இதுக்கு கிராஃப் ஷீட் தான் போடணுன்றது அவசியம் இல்லை. ஸ்கேலில் ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச், அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறத எக்ஸ் ஆக்சிஸ்னும் இப்படி வேர்ட்டிக்கலாக இருக்கிறத ஒய் ஆக்சிஸ்னும் வச்சுக்கிறோம். ஸோ மினிமம் ஒரு 6 பாயிண்ட்டுன்றதுனால நீங்கள் 1லேருந்து 6 தேவைக்கேற்றா போல் நீங்கள் பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில், ஸோ 0,6,0 0,6 முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்டை போட்டுட்டு அது வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைனு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6,0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸில் 6ன்னும் ஒய்யில் 0ன்னும் இருக்குது. அப்போ எக்ஸில் 6 ஒய்யில் 0ன்னா பாயிண்ட் மேலேயே போகாது. அப்போ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,0 அப்படின்ற பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 0,6 முதல்ல வர்றது எக்ஸ் வேல்யூ, ரெண்டாவது வர்றது ஒய் வேல்யூ. ஸோ முதல்ல வரக்கூடிய எக்ஸ் வேல்யூ 0, ரெண்டாவது வரக்கூடிய ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ பிளாட்டிங் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0,6. இப்போ இந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போடணும். ஓகேங்களா? அடுத்தது எந்த 2 பாயிண்ட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா -3,0. அப்போ எக்ஸில் -3, ஒய்யில் 0. ஸோ எக்ஸில் எங்கே இருக்குது? இதுதான் எக்ஸு. -3னா இந்த இடம், 0ன்னா உங்களோட பாயிண்ட் மேலே மூவ் ஆகாது, அதாவது ஒய்யுடைய பாயிண்ட் 0ன்னு இருக்கிறதுனால உங்களோட பாயிண்ட் எக்ஸில் மட்டும்தான் வரும். ஸோ இது எதோடைய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -3,0. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0,-3. எக்ஸில் 0, ஒய்யில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -3. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0,-3. இந்த 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது, இந்த 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது, மீதி எந்த 2 பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ட்ரப்பீசியம், அதாவது சரிவகம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன்ஸ் கொஷினில் கொடுத்துருக்கிறது. இப்போது இந்த லைனையும் இந்த லைன், அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இது என்ன பாயிண்ட்டு? -3,0, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0,6. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் -3,0 and 0,6 இந்த 2 புள்ளியை இணைக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது எந்த 2 பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 0,-3யையும் 6,0வையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ இதை நான் 2த்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஷேப் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக ட்ரப்பீசியம் கிடைக்கும். பிக்சர் பர்ஃபெக்டாக கிடைக்காது, ஏன்னா நம்ம வந்துட்டு ரஃப்பான ஒரு அளவுகளை தான் எடுத்து போடுறோன்றதுனால இருக்கிறது என்ன ஷேப்போ ஓரளவுக்கு ட்ரப்பீசியம் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரப்பீசியம் அப்படின்ற ஷேப், சரிவகம் கிடைக்கும் அப்படின்றத எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.